அந்த வியாபிச்சிருந்த அந்த பரம்பொருள் சிவயோகம் ஏற்று கைலாசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி தட்சிணாமூர்த்தியாக ஒரு குருவாக ஒரு குரு ஒரு யுவாவாக அவருடைய சிஷ்யர்கள்லாம் விருத்தர்களாக குரு எப்படி உபதேசம் பண்ணார்னா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம். அவர் மௌனமாக இருந்தார். மௌனமாக இருந்தது சிஷ்யர்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக ஒரு குறை கூட இல்லாமல் ஒரு சந்தேகம் இல்லாமல் புரியக்கூடிய அளவுக்கு அவருடைய மௌனம் வியாக்கியானமாக இருந்தது. அந்த தட்சிணாமூர்த்தி காலடியில் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஆதி சங்கரராக அவதாரம் பண்ணி சரதிபுவனே சங்கராச்சாரியம்னு இந்த தேசம் முழுவதும் நடந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி 2500 வருஷத்துக்கு அப்புறமா ஆலடியில் இருந்தவர் காலடியில் வந்தவர் காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியாராக 68வது பீடாதிபதியாக நடமாடும் தெய்வமாக நமக்கெல்லாம் அருள்பாலித்திருந்த மகாபரிவாளுடைய இளவலாக வந்த ஸ்ரீ சிவன் சார் அவரை மனசில் நினைச்சுண்டு அவருடைய அனுகிரகத்தினால இப்போ வரக்கூடிய ஒரு மணி நேரத்தில் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதில் கணேச சர்மா மாமா மாதிரி நான் ஒரு பிரவச்சனகர்த்தா இல்லை. இருந்தாலும் என்ன அருகதில் இங்கே உங்களுக்கு எழுத்தாப்பில் உட்காந்துட்டு நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா நாயிர் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்தி தாயிர் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் நாய்ச்சீவிகை ஏற்றி வைத்து அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார். ஒரு நாயை விட கீழாக இருக்கக்கூடிய என்ன ஒரு சிவிகையில் உட்காத்தி வைக்கிறியே பகவானே, உன்னை விட யாருப்பா இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சிவராமனை இன்னைக்கு அவருடைய கருணையினால் அவருடைய கிருபா சமுத்திரத்தினால் இன்னைக்கு உங்கள் எழுத்தாப்பில் உட்காந்துட்டு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுகிரகத்தை அவர் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரக பலனின் காரணமாக இங்கே உட்காந்துட்டுருக்கேன். அருகதையினால் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை பரிபூர்ணமாக உணர்ந்துண்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இந்த வரக்கூடிய 1 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் நல்ல விஷயங்களை அவருடைய அனுகிரகத்தினால அது வெளியில் வந்து உங்கள் மனசுக்குள்ளே போச்சுன்னா அது அவருடைய கிருப்பை. அந்த 1 மணி நேரம் வேஸ்ட்டாக எடுத்துன்னா பரவாயில்ல, சாருடைய தரிசனம் கிடச்சிது, இவளுடைய பாட்டு கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். சாதாரணமாக நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே பிள்ளையாரனுடைய ஒரு பாட்டோடு ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியும் நம்ம பிள்ளையாரை பற்றின ஸ்மரணை பண்ணி அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சிவன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கூட பழகினவா இங்கே யாராவது இருக்காளா எனக்கு தெரியாது. பழகினவான்னு சொல்லக்கூடாது, ரொம்ப அசிங்கமான வார்த்தை. பரம்பொருள்கிட்ட பழக முடியாது, பரம்பொருளை அனுபவிச்சுவா யாராவது இருக்காளா எனக்கு தெரியல. சாரை பார்த்தோம்னா ஒரு பிள்ளையார் மாதிரியான ஒரு ரூபம் இருக்கும். இவா உஷா வந்திருக்கா, அவள் வந்து அடிக்கடி சார்கிட்ட வந்திருக்கா, நானே பார்த்துருக்கேன். சார் வெந்தாடி இப்படி நீட்டாக இருக்கும், பார்த்தா தும்பிக்கை மாதிரி இருக்கும். சார் தலையாட்டுறது நம்மளை மாதிரி ஆட்ட மாட்டார், இந்த யானை ஆட்டுமே இப்படி இப்படி ஆட்டுவார். பார்த்தா தும்பிக்கை இப்படி இருக்கா மாதிரி இப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிஷ்யர் சார்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் கணபதி உபாசனை பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்னு. சார் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ஜென்மாந்திரத்தில்ப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சார் வந்து அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்களில் ஆரம்பிக்கும் பொழுதே வேதாந்த தத்துவத்தில் விளங்கும் விநாயகருக்கு வந்தனம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை,
சார் திருவெண்காடுலேருந்து சென்னைக்கு வரும்பொழுது சுப்புனியாத்து வாசலில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த மாட்டு வண்டியிலேருந்து தலையை எட்டி வெளியில் பார்த்து, பிள்ளையாரப்பா பட்டணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்பார். திரும்பி வரும்போது மறுபடியும் தலையை அப்படி எட்டி பார்த்து அந்த பிள்ளையாரை பார்த்து, பிள்ளையாரப்பா வந்துட்டேன் அப்படின்பார். நம்மளும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆவுன்னா சாருக்கிட்ட சார் போயிட்டு வரேன், சார் வந்துட்டேன், நமக்கு பிள்ளையார் சுவாமி எல்லாம் சார் தான். அதனால தான் சாருக்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், சார் எப்படி சார் இதெல்லாம் எழுதினேன்? இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் எழுதி அதை படிக்கும்போது பார்த்தாலே அபூர்வமாக இருக்கு. அவருடைய 25 மேனுஸ்கிரிப்ட் இப்போ அவருடைய கிருபையினால் இங்கே கூட வச்சிருக்கு, எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த மேனுஸ்கிரிப்டை நம்ம பார்க்கும்பொழுது ஹியூமனாக அப்படி எழுதவே முடியாது. எப்படி சார் எழுதினேன்னு கேட்டால் சார் சொன்னார், நான் எங்கப்பா எழுதினேன், சுவாமி சொன்னார் நான் எழுதினேன். பிள்ளையார் எழுதினார், வேதவியாசர் சொன்னார், அது பேர் மகாபாரதம்னு சொல்லுவார். மகாபரிவா பேசினார், கணபதி எழுதினார், அது பேர் தெய்வத்தின் குரல்னு சொன்னார். பகவான் சொன்னார், சார் எழுதினார், அது பேர் ஏணிப்படிகளில் மாந்தர்கள். மணிவாசகன் சொல்ல அம்பலத்தான் எழுதினது திருவாச்சகம். என்ன கனெக்ஷன் பாருங்க, ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுடைய அவதாரங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொரூபத்தை, அப்படிப்பட்ட ஒரு சிவன் சார, அப்படிப்பட்ட ஒரு கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கார். தன்னைத்தானே நமக்கு கொடுத்திருக்கார். ஏன் அப்படி சொல்றேன்? என் பேர் எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் வெளியில தெரிய விடமாட்டேன்னு சொன்னவர் சார். நம்மெல்லாம் எப்படியாவது நம்ம பேர் வெளியில தெரியாதான்னு ஏங்கின்னு இருப்போம். என் பேர் வெளியில தெரிய விடமாட்டேன்னு சொன்னார் சிவன் சார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தன்னுடைய 120வது ஜெயந்தியில உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பலர் தன்னை தெரிந்து கொள்வதற்கு, புரிஞ்சு கொள்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம், அவரெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. புரிந்து கொள்ளாமல் தெளிய வைப்பதே வேதாந்த தத்துவம்னு சார் எழுதியிருக்கார். எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம், அனுபவிச்சா போறோம், ஆசைப்பட்டா போறோம். இதில் படிக்கும்பொழுது ரமணகிரன் படிக்கும்போது ஒரு வார்த்தை இருந்து, தன் குழந்தைகள் மீதை விட அதிகமான அன்பு வைப்பவர் பகவான் மீது அப்படின்னு. அப்படின்னா எப்படி இருக்குன்னு குழந்தை பெற்றவாளுக்கெல்லாம் தெரியும். அந்த குழந்தைய விட அன்பு வைக்கக்கூடிய அந்த குருநாதர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரகத்தின் பலனாக இன்னைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட்னால உட்காரல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா அனுகிரகம் இருக்கிறவா வருவா. ஏன்னா இது சிவன் சார் சொன்னார். ஒரு தடவை ரமணன் சார்கிட்ட யாரையோ அழிச்சுட்டு வரேன்னு சொன்னார். அப்ப சார் சொன்னார், என்ன சொல்ல போற? சங்கராச்சாரியரோட தம்பி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், வா அப்படின்னு சொல்லி தானே அழிச்சுட்டு வர போற? எல்லாம் ஒன்றும் வேண்டாம். யாருக்கு ஜென்மாந்தரத்தில் என் கூட கனெக்ஷன் இருக்கோ, யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவ என் சன்னதிக்கு வருவா அப்படின்னார். இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த பிராப்தம் இருக்கு, அவருடைய சன்னதியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லை, சந்தேகமே இல்லை. பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும். சார் ஒரு வார்த்தை எழுதியிருக்கார், பாக்கியசாலிகளால் அறிந்து தரிசிக்கப்படுபவர் மகான் அப்படின்னு எழுதியிருக்கார். நேற்றுக்கு அமெரிக்காவில் சாருடைய ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர் ஒருத்தர் சொல்றார், அறிந்து தரிசிக்கிறதெல்லாம் விடுங்க பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகளால் ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும். ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும்.
அப்படின்னு அந்த வாலண்டியர் சொன்னார். சத்தியமான வார்த்தை. ஏன்னா இது வெறும் ப்ரோக்ராம் இல்லை, வெறும் சத்சங்கம் இல்லை, சாருடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், சார் இருக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு இதே தெருவில் ஒரு 2 நிமிஷம் இங்கேருந்து நடந்து போனோம்னா அவருடைய யோக சபை வந்துட்டு இருக்கு. நம்ம ஆசைப்பட்டது என்னென்னா சாருக்கு ஒரு யோக சபை கருங்கல்ல வரணும்னு ஆசைப்பட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஒரு பிள்ளையாரை தூக்கின்னு வர்றார் சிவசாகரத்துக்கு ஓஎம்ஆர் ரோட்டில். என்னையா அப்படின்னா, நான் 50 வருஷமாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இந்த பிள்ளையார் கருங்கல் விக்கிரகம் நிற்கிற பிள்ளையார் சும்மா குழக்கட்ட மாதிரி ஜம்முன்னு இருக்கார். 50 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன், சாருக்கு கோவில் வருதுன்னு கேள்விப்பட்டேன், இது சாருடைய கோவிலுக்கு தான் அப்படின்ட்டார். பகீர்ந்து. ஏன்னா அதுக்கெல்லாம் பிளானே பண்ணல, எங்கே வைக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு கல் நல்ல காத்திரமாக ஒரு வெள்ளி கவச்சம், அதை வேற கொண்டு வந்து கொடுத்து இந்த கவச்சத்தோடு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். வந்த பிள்ளையார வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன, நம்மளை சுப்புனியா, யோ எனக்கு எந்த சாமியும் வேண்டாயா, எனக்கு சார் வண்டி தான் என்ன பயம், சொல்கிறதுக்கும் முடியல, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சோம். அப்புறமா தான் தோணித்து அதுவும் சாருடைய ஏற்பாடு. ஏய், எனக்குன்னு ஒரு கோவில் கட்டுறேன்னா வேதாந்த தத்துவத்தில் விளங்க விநாயகருக்கு ஒரு சன்னதி வையங்க. அதனால் அங்கே கன்னி மூலையில் அவருக்கு ஒரு கணபதிக்கு ஒரு சன்னதி, இந்த சன்னதியில் அந்த கணபதி வரார். அவருக்கு பேரும் என்ன வச்சோம், சர்வ சித்தி விநாயகர்னு. ஏன்னா திருவெண்காடில் சார் எந்த பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு போவாரோ அந்த பிள்ளையாரோட பேர் அதான். அதனால் அதே பிள்ளையாரை வச்சுருக்கோம். அந்த பிள்ளையாரை தியானம் பண்ணிண்டு இப்போ ஐஸ்வர்யா அவள் பெங்களூரில் இருக்கா. அவளை வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது இன்ஸ்டாகிராம். நான் எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பேன், உண்மை இன்ஸ்டாகிராம்லாம் திட்டக்கூடாது போல இருக்குது. அது மூலியமாக தான் வந்தால் கிருத்திகாவனுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸில் இருக்கிறவா அவள் சொல்லி அவள் வந்திருக்கா. அதேமாரி மிருதுலான்னு வயலின் வாசிக்கிற குழந்தை, அவளுக்கு அனுகிரகம் மறுபடியும் சாருடைய சன்னதியில். இதுக்கு முன்னாடி சாருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பையனுக்காக ஆர்யாக்காக வாசிச்சிருக்கா. இப்போ வந்து சாருடைய அனுகிரகம் சாருடைய சன்னதியிலேயே வந்து வாசின்னு இருக்கா. சீக்கிரமாக தம்பதிகளாக வந்து அவளும் அனுகிரகம் வாங்கிக்கணும்னு சார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவள் அம்மா வேணால் சந்தோஷப்படுவானா அப்படி சொன்னதுனால, இவன் என்னை திட்டின்னு இருப்பான்னு எனக்கு தெரியும், இந்த காலத்து பெண்கள்லாம் எப்படின்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். அது சார்கிட்ட தானே சொல்லியிருக்கேன். அது மாதிரி மிருதங்கம் வாசிக்கிறவர் வைத்தியநாதன். அதனால் இது வந்து சங்கீத கச்சேரி இல்லை, சங்கீத சிவசங்கரம். ஒரு தடவை கணேசர் மாமாவும் நம்ம நெய்வேலி சந்தான கோபாலனும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணான். சில இன்சிடென்ட் சொல்லுவான், அதுக்கு மேட்சான ஒரு பாட்டு பாடுவாள். எதுவாக இருந்தாலும் நம்ம எதை பார்த்தாலும் உடனே சாரை பற்றி நினைப்போம், நம்ம குருநாதரை பற்றி நினைப்போம். உடனே சாரையும் இது பண்ணணும். அதனால் பெரியவா, சார், சங்கீதம் மூணும் சேர்ந்துருக்கிற என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு பேரையே மாற்றிட்டோம். முன்னாடி சங்கீத சிவசாகரம்னு இருந்தது, சங்கீத சிவசங்கரம் அப்படின்னு பெரியவா, சார், சங்கீதம் இந்த முக்கூடலை சேர்த்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் அனுபவிக்கலாம். तत्त्वमरियतरम्
நம்ம இந்த நிகழ்ச்சியை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா, சாரும் பெரியவாளும் சம்பந்தப்பட்ட கோவில்களாக பார்த்து வச்சுருக்கோம். அதுலேயும் பிள்ளையார், பரமசிவன், அந்த பஞ்சாயனத்தில் வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள், பெருமாள், இதுக்கு சம்பந்தப்பட்டதாக பார்த்து சில நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்துருக்கோம். அதே மாதிரி ஆதி சங்கராச்சாரியாருக்கு அப்புறமா பல ஆயிரம் வருடங்கள் காஞ்சி மடத்துக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. நடராஜ பெருமானுடைய தரிசனம், அங்கே இருக்கக்கூடிய ரகசியம், ஆச்சாரியால் உள்ளுக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு இது. அங்கே ஆச்சாரியாளுக்கு சன்னதி இருக்குது, ஸ்ரீசக்கரம் இருக்குது சிதம்பரத்தில். இப்படி இருந்துன்றது நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயினாக இருக்குது. அதை முதல்ல அதை உடைச்சி அந்த இடத்துலையே 10 நாளைக்கு சிதம்பரம் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடத்துறதுக்கு நடந்தது ஸ்ரீ மகாபரிவாளுடைய காலத்தில். சிதம்பரத்துக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. சிதம்பரங்கிறது ஒரு தனியான ஒரு க்ஷேத்திரம். பகவான் ஆனந்த தாண்டவம் ஆடின ஒரு இடம். அந்த சிதம்பரத்தில் அந்த காலத்தில் சிவன் சார் திருவெண்காடில் இருக்கிற காலத்தில் பெரியவா சொன்னால், சிதம்பரம் 4 கோபுரத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணால், பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் யாராலையும் முடியல. 4 கோபுரம் வரா மாதிரி அவளால் எடுக்க முடியல. அப்போல்லாம் ட்ரோன்லாம் கிடையாது. பெரியவா சொன்னால், சாச்சுக்கிட்ட சொல்லு அப்படின்னு. சிவன் சார் திருவெண்காடிலேருந்து 22 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு நடந்து வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து 4 கோபுரமும் வரா மாதிரி திரும்பி நடந்து போனாராம். இது சாரே சொன்னது. அதை கொண்டு போய் பெரியவாள்கிட்ட அப்புறமா கொடுத்துருக்கா. எ கனெக்ஷன் பிட்வீன் சார், பெரியவா, சிதம்பரம். சிதம்பரத்தில் இந்த தடவை ஆருத்ரா தரிசனத்துக்கு போயிருந்தோம். சுவாமியை கொண்டாடணும்னா அப்படி கொண்டாடணும். நான் பொதுவாக அந்த கும்பலாக இருக்குங்கிறதுக்காக போக மாட்டேன். ஆனால் இந்த அமெரிக்காவில் பெரியவா கோவிலில் இருக்கிற பெரியவா கோவிலுக்கு காரணகர்த்தாவாக இருந்த ஆர்த்தி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி போயே ஆகணும்னு சொன்னதுனால சரின்னு அவ கூட நானும் போயிருந்தேன். அங்கே போன அப்புறமா தான் தெரிஞ்சுது, வெக்கமாக இருந்தது. சி, எதுக்காக அங்கே போகணும்னா அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறதுக்காக அங்கே போகணும். சுவாமியை அப்புறம் பார்க்கலாம், சுவாமி எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் அது என்ன கும்பலா? அது கைலாசம். ஒரு தீட்சதாலும் எப்படி கொண்டாடுறா அந்த சுவாமியை. ஒரு தீட்சதாலத்து மாமியும் நான் கண்ணுக்கு எழுதால பார்த்துட்டு இருக்கேன். சுவாமி வர்றார், அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கார். அந்த மாமிகள்லாம் கையில் இத்தனோடு குழந்தைய வச்சுட்டு, நம்ம போவோமா? அந்த கும்பலாக இருந்ததுன்னா கும்பல் குழந்தையெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த குழந்தையெல்லாம் அப்படியே அந்த சுவாமி கூட வளர்றது, அப்படியே சுவாமி கூட அந்த குழந்தைகள்லாம் அப்படியே. அதுக்கு சுவாமி வேற, தான் வீடு வேறன்னு இல்லை. ஹே, ஏன் நடராஜாடா, அவருடைய ஃபீலிங்கே அப்படி இருக்கு. அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கா. அந்த கும்பலில் நசுங்கிறது. ஒன்றாவது வீல் வாழ்னு கத்தலை. அந்த மாமி இல்லைன்னா பார்த்தா வா 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 நடராஜா அப்படிங்கிறான். இட் வாஸ் a sight to see. வேற என்ன வேணும் லைஃப்ல? எப்படி அந்த ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கணும், என்ன ஒரு ஆனந்தம். கொண்டாடணும்னா அப்படி கொண்டாடணும். பிரதோஷ மாமா சொல்லுவா, பெரியவாளை கொண்டாடணும் அப்படின்பா. அதுதான் நமக்கெல்லாம் பாதிப்பு. என்ன பாதிப்பு? என் குருநாதனை கொண்டாடணும்ல. அது என்ன பொத்தி பொத்தி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு என்னது அது? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், உங்ககிட்ட வைரம் இருந்தா நீ வெளியில போடுவியா? அதை அப்படியே பீரோக்குள்ள பூட்டி பத்திரமா வச்சிருக்க மாட்டியா
அப்படின்னார். ஏன்னா நான் சாரை கொண்டாடுறது தப்பு அப்படின்னு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒரு கான்ஷியஸ் கீப்பர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்னச்சு கொண்டாடுறேல், நீங்களா சாரை கொண்டாடுறேல், சார் தான் உங்களை கொண்டாடின்னு இருக்கார். ஒன்றும் இல்லாத சிவராமனை இன்னைக்கு தூக்கி வச்சுன்னு இருக்காரு, சார் உங்களை கொண்டாடுறாரா, நீங்கள் சாரை கொண்டாடுறீங்களா அப்படின்னு. அதான் சத்தியம், அதான் சத்தியம். அப்படிப்பட்ட சிதம்பரம், அந்த பேரை சொன்னாலே ஒரு தடவை சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமோ, அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் இருக்கிற கனெக்ஷன், அப்படிப்பட்ட சிதம்பரம். சிவன் சார் காலால் நந்தனார் நடந்து போன மாதிரி நடந்து போனார், திருநாளை போவார மாதிரி நடந்து போய் அவர் சுவாமி தரிசனம் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளே பார்த்தா எல்லாம் தெரிய போகிறது, அவர் வெளியில் என்ன பார்க்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் எது செஞ்சாலும் நமக்காக செஞ்சது தான். பெரியவா வந்து உட்காந்துட்டு 92 வயசில் 2 முட்டிக்கு நடுவில் கையை வச்சு ஆச்சமணி பண்ணிட்டு இருந்தா. எதுக்கு? அவளுக்கு தலையெழுத்த. ஐயோ, அவர் 92 வயசில் அப்படி பண்ணனாலாவது 22 வயசில் நம்ம கொஞ்சமாவது இப்படியாவது பண்ணுவோன்னு தான் அவர் பண்ணி பார்த்தார் இல்லையா? நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்காக வாழ்ந்து காமிச்சு அவள்லாம். அப்படிப்பட்ட சாரும் பெரியவாளும் கொண்டாடின சிதம்பரத்தை யாரெல்லாம் கொண்டாடி இருக்கா? திருநாளை போவார் எப்படி கொண்டாடி இருக்கார்? என் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நான் சிதம்பரத்தை பார்க்க மாட்டேனா? ஒரே ஒரு தடவை சிதம்பரத்தை பார்க்க மாட்டேனா? அதுவும் அப்போ இருக்கும்போது அவர் வந்து கோவிலுக்குள்ளே கூட வர முடியாது. அந்த சிதம்பரம் கோபுரத்தை நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு ஏங்கினாரே திருநாளை போவார். அப்படி ஏங்கி 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 ஏக்கம்தான் முக்கியம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்கிட்ட நிறைய பேர் சொன்னான், சிச்சோ நாங்கள் சாரை பார்க்காம போயிட்டோமே, நாங்கள் பெரியவாளை பார்க்கலையே அப்படின்னு. பார்த்துருந்தா என்ன வெட்டி கிழிச்சிருப்போன்னு நான் கேட்குறேன். பார்த்தவாள்லாம் என்ன பண்ணிட்டா? பார்க்காம ஏங்குறவாளை விட பார்த்து கோட்டை விடுறவா தான் ஜாஸ்தியாக இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பழகின்னு இருக்கிறதுனால சொல்கிறேன். பார்க்கலையே பார்க்கலையே பார்க்கலையேன்னு ஏக்கம் திருநாளை போகிற மாதிரி பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமேங்கிற ஏக்கத்தில் கொண்டு போய் விட்டு என்ன ஆச்சு? திருநாளை போவார் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தார், ஒரே ஒரு தடவை தான் பார்த்தார். அப்படியே ஐக்கியமாயிட்டார். நடராஜா கூட அப்படியே ஐக்கியமாயிட்டார். புலையனாக பிறந்து அக்னி ஸ்நானத்தில் வெளியில் வந்தவர் எப்படி வந்தார்? நமக்கெல்லாம் நெருப்பு பட்டா சுடும், கிட்டக்க போக மாட்டோம். அக்னிக்குள்ளே இறங்கி அப்படியே தீப்பழம்பா வெளியில் வந்து அப்படியே நடராஜ பெருமான் கூட ஐக்கியமானார். ஏன்? ஏக்கம். பார்க்கலையே பார்க்கலையேங்கிற ஏக்கம், பார்க்கணுமே பார்க்கணுமேங்கிற தாபம். சார்கிட்டையும் பெரியவாள்கிட்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவளை பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கும் பார்த்துட்டே இருக்கணும், தினசரி பார்த்துட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும், நினச்சிட்டே இருக்கணும் நினச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அந்த சிதம்பரம். அந்த சிதம்பரத்துக்காக இன்னைக்கு ஐஸ்வர்யா ஒரு பாட்டு பாடுவார். சபாபதிக்கு தெய்வம் சமானமாகுமா? சபாபதிக்கு தெய்வம் சமானமாகுமா? இல்லை சபாபதிக்கு தெய்வம் சமானமாகுமா? இல்லை சபாபதிக்கு தெய்வம் சமானமாகுமா? இல்லை சபாபதிக்கு தெய்வம் சமானமாகுமா?
கோபாலகிருஷ்ண பாரதியோடைய பாடல்களை கேட்டால் சித்த சுத்தி வரும் அப்படின்னு சிவன் சார் சொல்லியிருக்கார். கிருபாநிதி இவரை போல கிடைக்குமா? ஏன் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இதே மாதிரி ஒரு சிவன் சார் கிடைப்பாரா? யாருக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஏன்னா காம்பீரியமான ஒரு தோற்றத்தையோ ஒரு புனித பதவியையோ இதெல்லாம் சார் எழுதியிருக்கார். ஒரு ஆடம்பரமான ஒரு அமக்களமான ஒரு பூஜையையோ இதெல்லாம் செய்ய மாட்டார். அதனால அவளை பார்க்கும் பொழுது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணாது. பிச்சைக்காரர்களால் அணுகப்படாதவர்னு இது. பிச்சைக்காரன் கூட கிட்டக்க வர மாட்டான். நான் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாளாம். அம்மா ஒரு முக்கா துண்டை கட்டிட்டு அவர் படுக்க உட்காந்துட்டு இருப்பார். பிச்சைக்காரன் கூட வரமாட்டான். ஆனால் யார் வருவா? யாருக்கு கிடைக்கும்? பாக்கியசாலிகளால் அறிந்து தரிசிக்கப்படுபவர். பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியம் பண்ணவாளுக்கு கிருபாநிதி அவர் கிடைப்பார். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரித்வாராவதி செய்வா சப்தைதான் மோட்சதாயிகா. எந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய க்ஷேத்திரத்தை பற்றி நாம் பேசினாலும், எவ்வளோ வசத்தியான ஒரு விஷயத்தை அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பற்றி சொன்னாலும், எந்த புராணங்களில் எந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொன்னாலும் மோட்சபுரிங்கிறது 7 தான். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரித்வாரா. அவ்வளோதான். அதில் நமக்கெல்லாம் பெரிய அனுகிரகம். பக்கத்தில் 70 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் யாருக்கு கிடைக்கும்? இங்கேருந்து எங்கெங்கேயோ போயின்னு இருக்கோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு செலவழித்து உடம்ப வருத்திண்டு எந்தெந்த இடத்துக்கோ போயின்னு இருக்கோம். எவ்வளவோ லஞ்சம் கொடுத்து தரிசனம் பண்ணின்னு இருக்கோம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படிலாம் நம்ம இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் 78 கிலோமீட்டர் மோட்சபுரி. 7 மோட்சபுரிகளில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மோட்சபுரி காஞ்சி, காஞ்சிபுரம். பெரியவாள்கிட்ட ஒரு பாட்டி இருந்தார். பெரியவாள்கிட்ட எல்லா பாட்டிகள் தான், நிறைய பாட்டிகள். ஏன்னா அந்த பாட்டிகளோட இன்டர்வியூலாம் பார்த்தேன்னா தெரியும், நான் ஒரே மக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிம்பா. அதான் குவாலிஃபிகேஷன் பெரியவாள்கிட்ட இருக்கிறதுக்கு. காலி டப்பாவாக இருக்கணும். நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அறிவாளி, நான் நிறையா அந்தஸ்து வச்சுட்டுருக்கேன் இப்படிலாம். அதே மாதிரி இந்த டப்பா ஃபுல்லாக படின்னு போனோம்னா அதோட திரும்பி வர வேண்டியது தான். காலி டப்பாவாக இருந்தால் அனுக்கிரக மழையை அப்படியே வாரிண்டு வரலாம். காலி டப்பாவாக பிச்சைக்காரனாக போனோம் மகான்கள்கிட்ட போகும்போது. அதே மாதிரி ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டி காசியில் இருந்தா. காசியில் இந்த பாட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு பாட்டி, அவள் காசியில் இருந்தா. ஏன்னா கடைசி காலத்தில் காசிக்கில் மரணாத் வாரணாசி, அங்கே போய் பிராணம் படுத்தினா பகவான் வந்து நமக்கு அழிச்சுருவார் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நிறையா பேர் காசிக்கு போவாள். அதுலேயும் அனந்தராம தீட்சிதர் சொல்வார், பிராரப்தம் என்றைக்குமே இல்லாத பேத்தி, அது வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. பாட்டி நான் உன்னை பார்க்கணும், நீ எனக்கு எப்படியாவது வா பாட்டி அப்படின்பா. இந்த கிழமும் இங்கேருந்து கிளம்பி இவ்வளோ 25 வருஷமாக காசியில் பிராணனை போகணும்னு விடுறதுக்காக இருந்த கிழம் கிளம்பி அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும், பிராணம் போயிடும். அவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்கு. பேத்தி பண்ண புண்ணியம் பாட்டியை காசியில் மரணம் அடைக்காமல் ஐஷன் கொடுத்து அப்படிம்பார் அனந்தராம தீட்சிதர். அதேமாதிரி அந்த பாட்டி பெரியவாள்கிட்ட வந்திருந்தா. இந்த அவள் ஃப்ரெண்டு பாட்டி வந்துட்டு பெரியவாளுக்கு எழுத்து அப்படியே, நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னா, ஏன் என்னவா அப்படின்னா, பெரியவா பாட்டிக்கிட்ட பேசும்போது பாட்டி மாதிரியே ஆகிடுவா. ஏன் என்னவா அப்படின்னா, இல்லை காசியில் இருந்தால் காஞ்சிக்கு வந்துட்டாளேன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஏன் 1 இன்ச்சு ஜாஸ்தியாக தானே இருக்குது அப்படின்னா, காசி நடுவில் ஒரு இஞ்சி போட்டேன்னா காஞ்சி, 1 இன்ச்சு ஜாஸ்தியாக தானே இருக்கு காசியை விட அப்படின்னா பெரியவா. அதான் சத்தியம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி
அதில் இருக்கக்கூடிய காமாட்சி அதை பெரியவா அனுபவிக்கிறத பார்க்கணும். அந்த காமாட்சியை போய் காமாட்சி வேற பெரியவா வேற இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. ஆனால் உள்ளும் புறமும் வெளியில் இருக்கும் பொழுது அந்த காமாட்சியை பெரியவா அனுபவிக்கிறத பார்க்கணும். அந்த காமாட்சிக்கு கவச்சம் பண்ணி போடணும்னா, சொர்ண கவச்சம். கவச்சம்லாம் எல்லாம் பண்ணியாச்சு, கொண்டு போய் பெரியவாள்கிட்ட காமிக்கிறா. ஏண்டா அவளுக்கு தங்கம் போடலையாடா அப்படின்னு. இல்லை பெரியவா, அது தங்க கவச்சம்தான், தங்கத்தில் தான் போட்டிருக்கோம் பாருங்க, மேலே ஃபுல்லாக தங்கமாக விட்டுருக்கோம், இவ்வளோ ரேக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன. ஏண்டா இது நீ பார்க்குறதுக்கு அவன் மேலே படுறதுல எங்கடா தங்கம் இருக்கு? என்ன பாவம் பாரு. உள்ளுக்குள்ள யாரும் தங்கம் போட மாட்டா, வெளியில தான் போடுவா. உள்ளுக்குள்ள அந்த காப்பர் பிளேட்டிங் தான் இருக்கும். ஏண்டா அவன் மேலே படுறதுல தங்கமே இல்லையாடா, பாவம் பாரு. அதுலேருந்து நம்ம சாருக்கு எந்த ஒரு கவச்சம் பண்ணாலும் வெளியில் என்ன வெள்ளியா உள்ளுக்குள்ளே வெள்ளியாக தான் இருக்கணும். வெளியில் தங்க கவச்சம் போடுறோமா, உள்ளுக்குள்ளே தங்கமாக இருக்கணும். அவளை ஸ்பர்ஷம் பண்ணுறது அப்படி இருக்கணும். நம்ம பார்க்கறது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பர்ஷமும் அப்படி இருக்கணும். அப்படின்னா அதுலேருந்து நம்ம கற்றுண்ட பாடம். காமாட்சிக்கு மாலை பண்ணான், சகஸ்ர மாலை. பெரியவா சொல்கிறா, ஏய் நல்லா வெயிட்டாக இருக்குடா. ஆமாம் பெரியவா, அவ்வளோ சொக்க தங்கம். இவாளுடைய நம்மளுடைய கற்பனை எப்படி இருக்கும், அதனுடைய ரேட் என்ன, அவ்வளோ ரேட்டு. பெரியவா சொல்கிறா, டேய் இதை அப்படியே அவளுக்கு போட்டேன்னா எப்படா வலிக்காதாடா. பின்னாடி திருவாசியில் அதை சாத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணுறா. கல்லா பார்க்கல காமாட்சியா பார்த்தா. கல்லா பார்த்தா கல்லு தான் தெரியும், காமாட்சியா பார்க்குறவாளுக்கு தான் அது காமாட்சியா தெரியும். பெரியவா தன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் ஒரு ரூபம் கொடுத்து பார்த்தது காமாட்சி. ஏன்னா இதே பெரியவா தானே 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி ஆச்சாரியாலா வந்து இதே காமாட்சி உக்கிரகமாக இருக்காங்கிறதுக்காக ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதே பெரியவா தான் மாங்காடுக்கு வந்து மாங்காடுல யாருமே சீன்றதுக்கு ஆள் இல்லாமல் பாம்புகள் இருந்த இடத்துல காமாட்சி உட்கார்ந்துட்டு இருந்தா. இன்னைக்கு இருக்கிற மாங்காடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தெரியும். ஏன்னா ஆதி ஆச்சாரியாலா வந்து பெரியவா ஆதி ஆச்சாரியாலா வந்திருக்கும் போது அந்த இடத்துல அர்த்த மேருவை பிரதிஷ்டை பண்ணா மாங்காடு காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரியவாளா அவதாரம் பண்ணி இருக்கும் பொழுது அந்த காமாட்சி, ஏன்னா நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன், இப்படி பாம்புகள் நடமாட விட்டுட்டேலடா அப்படின்ட்டு அதை புனருத்தாரணம் பண்ணி இன்னைக்கு காமாட்சி கோவிலில் பெரியவா வருதா இருந்தால் கூட பெரிய பந்தோபஸ்து பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோ கும்பலாக இருக்கு. அதே மாதிரி புனருத்தாரணம் பண்ணா பெரியவா. அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது காமாட்சி கோவில்கிட்ட. பெரியவா சொன்னால் சிம்சன் வைத்தான்னு ஒரு மாமா இருந்தா, தொப்பை வைத்தான்னு சொல்லுவா. மாமா பெரியவா எல்லாருக்கும் ஒரு ஒரு அடையாளம் வச்சுருப்பா. இப்படி தொப்பையை தடவினான்னா வைத்தா மாமாவை கூப்பிடணும்னு அர்த்தம். இப்படின்னு என்னன்னா ஒல்லி பாலுவை கூப்பிடணும்னு அர்த்தம். இப்படி கண்ணை காமிச்சான்னா கண்ணனை கூப்பிடணும்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு அடையாளம். அந்த சிம்சன் வைத்தா மாமாவை கூப்பிட்டு சொன்னா பெரியவா, அந்த ஒரு வீடு இருக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லி அதை நீ வாங்கிடு அப்படின்னா. பெரியவா சொல்கிறாள்ன்னு அவர் போய் விசாரித்தார். கேட்குறான்னொடனே, அதுவும் மடத்துலேருந்து கேட்குறான்னொடனே 3 மடங்கு விலை சொன்னார். உடனே எல்லாம் பாடா அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு வந்துட்டார். பெரியவாள்கிட்ட போய் சொன்னார், வாங்கிட்டியா வைத்தா? இல்லை பெரியவா, அவன் பாட்டுக்கு 3 மடங்கு விலை சொல்கிறான்னு, 5 மடங்கு சொன்னாலும் வாங்கிடும் அப்படின்னா. என்னடா அது வம்பா இருக்கே அப்படின்ட்டு சரின்னு என்ன கேள்வியாக கேட்க முடியும் பெரியவாள்கிட்ட போய். சரின்னு சொல்லி இடத்த கொடுத்து வாங்கிட்டார் அந்த வீட்டை. பெரியவா அப்போ சொன்னால், அது ஆச்சாரியால் அர்த்தமேருவை பிரதிஷ்டை பண்ணும்போது தங்கியிருந்த இடம், அதனால் அதை வாங்க சொன்னேன் அப்படின்றார். சூக்ஷ்மம் என்ன தெரியுமா, ஆச்சாரியால் அந்த வீட்டில் தங்கினாங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? ஆச்சாரியாலா இல்லாமல் இருந்திருந்தால் அதுதான் சூக்ஷ்மம். பெரியவா படுத்துன்னு இருக்கா,
அதை நம்ம காரிகேச்சரில் நம்ம காந்தன் சார் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கார். ஆத்ம ஞானியில் பார்த்தா தெரியும். பத்மா சுப்பிரமணியம் அதை எடுத்துட்டு அவளுடைய நிருத்தியம் 108 நிருத்தியத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு கேசட் பண்ணி பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காதுகிட்ட வைக்கிறா. பெரியவா வந்து அந்த கால் மேலே கால் போட்டுன்னு இந்த கட்டை வரலை மட்டும் இப்படி தட்டின்னு இருக்கா. அந்த தாளத்துக்கு காதில் கேட்டுருக்கா. அந்த பாதத்துக்கிட்ட சார் உட்காந்துருக்கார். ரங்கநாதர் படுத்துட்டு இருக்கும்போது தாயார் அங்கே உட்காந்துருக்கா மாதிரி அந்த அந்த காட்சியை நம்ம நினச்சி பார்க்கணும். பெரியவா அப்படி படுத்துட்டு இருக்கா. காதுகிட்ட அந்த சின்ன டேப் ரெக்கார்டர், அதில் அந்த நிருத்தியம் ஓடின்னு இருக்கு. காலுக்கிட்ட சார் போய் உட்காந்து ஒரு வார்த்தை பேச்சு கிடையாது. குமரேசன் மாமா என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். அவர் உள்ளுக்குள்ளே போனாராம். பார்த்தா பெரியவா படுத்துன்னு இருக்காளாம். நம்ம சார் பெரியவாளுடைய காலை பிடிச்சி விட்டுன்னு இருந்தான். ஒரு வார்த்தை கூட பேச்சு கிடையாது. அங்கே போனால் சார் 4 நமஸ்காரம் பண்ணுவார், அப்படியே உட்காந்துப்பார். ஒன்றும் பேச்சே கிடையாது. பெரியவா சொன்னாலாம், குமரேசா எனக்கும் சாச்சுக்கும், பெரியவா சிவன் சாரை சாச்சுன்னு சொல்லுவாள், எனக்கும் சாச்சுக்கும் அவனுக்கு தாடி இருக்குது, எனக்கு தாடி இல்லை, அது ஒன்று தானே வித்தியாசம் அப்படின்னா. அது ஒன்று மட்டும் வித்தியாசம் இல்லை. பெரியவா என்கிட்ட கேட்டிருந்தானே, அப்போ கேட்டிருந்தானே உளறி இருப்பேன். இப்போ வந்து உளறதெல்லாம் ஒரு லாஜிக்கலாக உளருவேன். இப்போ கேட்டிருந்தானே நான் சொல்லிடுவேன், என்ன பெரியவா அப்படி சொல்கிறேன், தாடி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிப்பேன். எங்கள் சார் 3 மாதத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிப்பார். நீங்கள் லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் சார் வாயை திறக்கவே மாட்டார். நீங்கள் நடந்துட்டே இருந்தேன். எங்கள் சார் ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டார். காஃபியை குடிக்காதேம்பல், எங்கள் சார் குடிச்சது காஃபி மட்டும்தான். உங்களுக்கு ஆகார நியமம் பயங்கரம், எங்கள் சார் எங்களுக்காக போண்டா சாப்பிடுவார். 2 ஒரே தாய் பெற்றெடுத்த 2 வேறு வேறு விதமான ஆச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஈஸ்வரன் யாருக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க, கிடைக்குமா? ஒரு நல்ல குழந்தை ஒரு 10 மார்க் ஜாஸ்தி வாங்கி கொடுத்தனா பக்கத்தாத்து பையனை விட பெருமைப்பட்டுப்போம். என்ன இருந்தாலும் என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் அப்படியே ராத்திரி எல்லாம் இப்படி படித்தான் தெரியுமா, எவ்வளோ பெருமையாக இருக்கும். உண்மையாகவே ஒரு நல்ல பையனாக இருந்தாலும் ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். 2 ஞானிகளை பெற்றிருக்காளே ஒரு மகாலட்சுமி அம்மா, சுப்பிரமணிய சாஸ்திரிகள். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம்! எவ்வளோ தாயே யசோதா அப்படின்னு என்னமோ பாட்டு பாடுறாளே, எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படுறான்னு. இன்னைக்கு லோகம் பொறாமப்படணும்னா பெரியவாளையும் சாரியும் பெற்றெடுத்த மகாலட்சுமி சுப்பிரமணிய சாஸ்திரிகளை பார்த்து பொறாமப்படணும். ஒரு குழந்தை இல்லை, 2 ஞானிகளை பெற்றிருக்கா. கிடைக்குமா அதெல்லாம்? அதுவும் எப்ப அவ காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் புராணத்தில் நம்ம படிக்கல, கண்ணுக்கு எழுத்தாப்புல எவ்வளோ. இதை விட என்ன பாக்கியம் வேணும்? யாரும் அழவே கூடாது, எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலைன்னு அழவே கூடாது. இன்னும் என்ன நடக்கணும்? ஏன் இந்த சாரும் பெரியவாளும் இருக்கக்கூடிய இந்த சகாப்தத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கானே பகவான், நம்மளை கூட பிறக்க வச்சிருக்கானே. இதை விட என்ன பெருமை வேணும் நமக்கு? இதை விட என்ன ஒரு அனுக்கிரகம் வேணும் நமக்கு? அனுக்கிரகம்னா என்ன? பொள்ளாச்சி ஜெயா பாட்டி கிட்ட பெரியவா சொன்னான். பொள்ளாச்சி ஜெயா பாட்டி பெரியவா பக்கத்துலேயே இருப்பா. அப்போ பாட்டி இல்லை, அப்போ மாமி. அப்புறமா தானே பாட்டியானா. 22 வயசு அப்போ இருக்கும். 24 மணி நேரமும் பெரியவாள்கிட்டே இருப்பாள். பெரியவாள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்தால் எனக்கு அது ஆச்சு பெரியவா, உங்கள் அனுகிரகத்தில் எனக்கு இப்படி கிடச்சிது. நம்மலாம் கூட சொல்லுவோம், ஊரில் வரவனுக்கெல்லாம் சொப்பனம் வருது, அங்கேயே உட்காந்துருக்கோம், ஒரு சொப்பனத்தில் சார் வரமாட்டேங்கிறார் நானே சொல்லுவேன். அவர் பிடிவாதம், வரவன் போகிறவனுக்கெல்லாம் சொப்பனத்தில் வருவார், நமக்கு வரமாட்டாரியா அப்படின்னு. அதே மாதிரி வந்தவா ஒரு சொன்னான், எனக்கு அது ஆச்சு இது ஆச்சு அது ஆச்சுன்னு. பக்கத்திலே இருக்கிற மாமிக்கு ஒரு இது இருக்காதா, உரிமை இருக்காதா? பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன், நான் பக்கத்திலே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னா. அப்படி பார்த்தா ஒரு பார்வை பெரியவா. அந்த பார்வையில் கருணை இருக்குமா, அந்த பார்வை நெருப்பாகுமான்னு அந்த க்ஷணத்தில் தான் தெரியும். என்ன சொன்ன அப்படின்னா பயந்து போயிட்டேன். பெரியவா மன்னிச்சுக்கணும், ஏதோ பேசணுமேனு பேசிட்டேன் அப்படின்னு.
அனுக்கிரகம்னா உனக்கு என்ன தெரியுமா? 7 சல்லடைய போட்டு சலிச்சு உன்னை என் பக்கத்தில் நிற்க வச்சிருக்கேன். அரை க்ஷணம் என் பக்கத்தில் உன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு. என்ன ஒரு வார்த்தை, யோசிச்சு பாருங்க. நம்மலாம் எனக்கு அது பண்ணலையே இது பண்ணலையேங்கிறோம். ஏய், என் சிவன் சார் சன்னதியில் நான் பிறண்ட உருள்றதுக்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்காரா? இதை விட எனக்கு என்னடா அனுக்கிரகம் வேணும்? அனுக்கிரகம்னா என்ன? நினைச்ச நேரத்துக்கு நான் போவேன், நினைச்ச இடத்துல நான் படுத்துப்பேன், நினைச்சபடி நான் சாப்பிடுவேன், நினைச்சபடி அவரை நான் கொண்டாடின்னு இருக்கேன். அந்த அனுக்கிரகத்தை அவர் எனக்கு போட்ட பிச்சைடா. இதை விட எனக்கு என்ன பெரிய அனுக்கிரகம் வேணும்? உனக்கு சிவன் சார் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் இன்னும் என்ன பண்ணணும்? அவர் என்னை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு இருக்காரு. ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருளாக்கி தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பெற பருத்தாண்டான் வல்வினையின் பூவல்லி கொய்யாமன்னு சொல்றாரு. ஏய், அவர் என் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என் மாய பிறப்பை அறுத்துட்டான்டா. இதை விட எனக்கு என்ன பண்ணணும் என் குருநாதன்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரம்பொருள் வசிச்ச இடம் காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட ஜெகன்மாதா இருக்கிற இடம் காஞ்சிபுரம். எங்க சிவன் சார், நம்ம சிவன் சார் பெரியவாளை போய் தரிசனம், எங்கள் அண்ணா பரமேஸ்வரன், எங்கள் அண்ணா பரமேஸ்வரன், எங்கள் அண்ணா பரமேஸ்வரன் சிவன் சார் சொன்ன அந்த பரமேஸ்வரனை போய் அங்கே பார்த்து காலை பிடிச்சி விட்ட இடம் காஞ்சிபுரம். அங்கே இருக்கிற காமாட்சியை நம்ம மறக்க முடியுமா? காமாட்சியை தரிசனம் பண்ணாமல் இருக்கலாமா? காமாட்சி கோவிலில் கும்பல் இருக்கணும். ஆமாம், கும்பல் தான் இருக்கணும். நீ அடிக்கிறதுக்காக காமாட்சி இல்லை. ஒரு தடவை நம்ம ரமணன் சொன்னார், சார் நான் பாலாஜி தரிசனம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு வந்தேன் சார் அப்படின்னார். எப்படிப்பா? இங்கேருந்து ஏசி காரில் போயிட்டு நிறையா ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அங்கே ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு போய் சுவாமியை பார்த்துட்டு நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நல்லா ஏசி காரில் திரும்பி வந்து ஆற்றுல வந்திருக்கிய அதுவாப்பா? ஆமாம் சார், நல்ல தரிசனம் சார். அது பேர் தரிசனம் இல்லைப்பா, அது பேர் பிக்னிக். தரிசனம்னா என்ன தெரியுமா? நடந்து போகணும், தர்ம தரிசனத்தில் போகணும், மணிக்கணக்காக காத்துன்னு இருக்கணும், அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வரணும், அங்கே அவள் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு வரணும். அது பேர் தான்ப்பா தரிசனம் அப்படின்னு. நம்ம தரிசனம் பண்ணணும், காமாட்சியை தரிசனம் பண்ணணும். தரிசனம் எப்படி பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கஞ்சதளாய தாக்ஷி
என்னடா பாடுறது, அவள் பாடுறா, இவன் பாட்டுக்க தண்ணி குடிச்சுட்டு இருக்கான்னு குடிச்சு ஒன்றும் இல்லை, நிறையா காஃப் வருது, அதுக்காக தான் குடிக்கிறேன். அவள் தான் பாடுறா. நிறையா பேர் ஒரு கேள்வி கேட்பா, எதுக்கு புதுசாலாம் கோவில் கட்டின்னு இருக்கேன், எவ்வளோ பழைய கோவில்லாம் இருக்குது, எதுக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு. சரியான கேள்வி தான். பழைய கோவில்கள்லாம் பராமரிக்கணுங்கிறது ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயம். அதை அவசியமாக செய்யணும். அதுக்காக கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா யார் சொல்லுவான்னா ஒரு வேலையும் செய்யாதவன் சொல்லுவான். நான் பார்த்துருக்கேன். வேலை செய்கிறவன் வேலை செய்வான், வேலை செய்யாதவன் குறை சொல்லுவான். ரெண்டு தான் கேட்டகரி. ஒன்று வேலை செய்கிற கேட்டகரி, இன்னொன்று வேலை செய்கிறோம்னா குறை சொல்கிற கேட்டகரி. ரெண்டு கேட்டகரி தான் லைஃப்பில் இருக்குது. அதனால் சொல்கிறவா சொல்கிறதுன்னு இருக்கட்டும், நம்ம செய்கிறதுல தர்மம் இருந்ததுனால் நம்ம படுக்க செய்ய வேண்டியதுதான். தர்மத்தை எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறது? சிவன் சாரனுடைய இது மாதிரி பணிகளை ஆரம்பிக்கும் பொழுது பயங்கரமான ஒரு எதிர்ப்பும், ஒரு எனக்கு வார்த்தை தெரியல, எதிர்ப்பு இருந்தது என் மேலே. இவன் பெருமைக்காக பண்ணுறான், இவன் அது பண்ணுறான், சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது. எந்த அளவுக்கு போச்சுன்னா, இவன் இதெல்லாம் பண்ணுறது பிடிக்காதனால தான் இவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதுக்காக தான் சார் வந்து கோச்சுண்டு அவளை இது பண்ணிட்டார் அப்படின்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சாரே கோச்சுன்னு இது பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். அதோட பெரிய அனுகிரகம் என்ன அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் ஆனால் மேட்டூர் சுவாமிகள்கிட்ட போனேன். மனசு கஷ்டமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், சார் சுவாமிகளே, நான் பண்ணுறது தப்பா ரைட்டா அப்படின்னு நான் கேட்கல. சாருக்கு இது பிடிக்காது அப்படின்னா நான் அந்த காரியத்தை செய்யலை. எனக்கு அதுதான் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. செய்யலாமா கூடாதா அப்படின்னு. இது தப்பா அப்படின்னு. ஆமாம் தப்பு தான் அப்படின்னாரு. தப்பா சுவாமிகளே? ஆமாம். செய்யலாமான்னு கேட்டியே, அது தப்பு. செய்ய வேண்டியது உன் கடமை. குருநாதனுக்கு செய்யறதுக்கு யார் உனக்கு சர்டிஃபிகேட் தரணும்? யாருடைய சர்டிஃபிகேட்டை நீ எதிர்பார்த்த பாரு, தப்பு. குருநாதனுக்கு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னார். அவ்வளோதான், டக் டக். அப்புறம் யார் என்ன சொல்றது? அவர் படகு பறக்க விட்டார், நம்ம படகு பறந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சொன்னார். என்ன சொன்னார்? சாரனுடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள்லேருந்து பல விஷயங்கள் அவருடைய பிரவச்சனத்தில் அவர் யூஸ் பண்ணுவார். ஒரு தடவை சார்கிட்ட போயிருக்கும்போது கேட்டாராம், சார் நீ நிறைய விஷயம் என்னுடைய புஸ்தகத்திலேருந்து சொல்கிறியாமே. ஆமாம் சார், நிறையா விஷயம் நான் சொல்லின்னு இருக்கேன், அனுகிரகம் அது அப்படின்னு. என்னன்னு சொல்லுவேன்? பொதுவாக தர்மமாக அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு. ஓ, என் புஸ்தகத்திலேருந்து சொல்கிறேன்னு சொல்ல மாட்டியோ அப்படின்னாரா. இல்லை சார், உங்களுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, அதனால் நான் சொல்லலை சார் அப்படின்னாரா. எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, ஆனால் சோர்ஸை அக்னாலஜ் பண்ண வேண்டிய டியூட்டி உனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டார். இதுதான் குருநாதருடைய கைடன்ஸ். அவருக்கு பிடிக்காது, அவர் கோவில் கட்டிக்கோன்னு சொல்லலை. எந்த குழந்தைக்கு எனக்கு ஆபரணங்கள் போடணும், எனக்கு சூப்பர் ட்ரெஸ் போடணும்னு அதை போட்டு திணிச்சு அடித்து அதுக்கு ஒரு ஷூவை போட்டு அதை ஹிம்சை பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஏன்? நமக்கு அது பிடிக்கும். குழந்தை கேட்டுதா எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுன்னு? குழந்தை கேட்டுதா எனக்கு இந்த நகையெல்லாம் போடுன்னு? நம்ம ஆசைக்கு பண்ணுறோம். அது மாதிரி எந்த குரு எனக்காக நீ கோவில் கட்டு, எனக்காக நீ அது பண்ணு அப்படின்னு சொல்கிற குருவாக இருக்க மாட்டா. முதல்ல நல்ல குருவாக இருக்க மாட்டா. வேண்டாம் வேண்டாம் என்பது குருவின் அழகு. செய்வேன் செய்வேன் செய்யணுங்கிறது சிஷியனுடைய கடமை. அழகு இல்லை, கடமை. அந்த கடமையை செய்யறதுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கணும். அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாகறதுக்கு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். அவ்வளோதான். அதனால் குருநாதருக்கு கோவில் ஏன் கட்டுறேன்னு யாராவது கேட்டால், ஏன் கட்டலைன்னு கேளுப்பா. ஏன்டா ஒரே ஒரு கோவில் தான் கட்டியிருக்கேன்னு கேளுப்பா. ஒரே ஒரு வீடு இருந்தால் திருப்தியாக அடைவியா? ஊருக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படலையா நீனு? அது மாதிரி என் குருநாதனுக்கு ஊராக கோவில் கட்டணும்னு ஆசைப்படுன்னு சொல்லுப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த தடவை சாருடைய மேன்ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவரே எடுத்து கொடுத்தார். என்ன எடுத்து கொடுத்தார்?
நாம் வீடு கட்டி கொடுத்துத்தான் பகவான் அமர வேண்டும் என்றோ, நாம் நகைகளை போட்டுத்தான் அவர் அலங்காரம் பண்ணிக்க வேண்டும் என்றோ அவசியம் இல்லை என்பதை நாம் அறியாமல் இல்லை. ஆனாலும் இவைகளை பகவான் எதிர்பார்க்கிறாரா என்பது ஒரு பிரச்சனைதான். ஆம், எதிர்பார்க்கத்தான் செய்கின்றார் அப்படின்னு சார் எழுதியிருக்கார். அதை தான் நம்மளுடைய யோக சபையில் சாருடைய கையெழுத்திலேயே கல்வெட்டில் போட்டு அவருடைய மேன்ஸ்கிரிப்ட் 9வது மேன்ஸ்கிரிப்டில் 2964 பக்கம்னு நினைக்கிறேன், அதில் இவர் சார் எழுதியிருக்காருன்னு போட்டிருக்கோம். எவனாவது வந்து நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, எவன் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம கவலைப்படுற இதெல்லாம் மாறி போயிடுது. புதுசாக வரவாளுக்கு யாராவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே ஒரு பதப்பதப்பு வரும். யோ என்ன கேள்வி கேட்காத, போய் சிவன் சாரை கேள்வி கேளு, அவர் எழுதி வச்சிருக்கார். ஆமாம், நான் எதிர்பார்க்கிறேன், கோவில் கட்ட தான் கட்டணும், நகை போட தான் போடணும், நான் எதிர்பார்க்கிறேன்னு அவர் எழுதி வச்சிருக்காரியா? அவர் எழுதி வச்சது தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் கடமையை செய்கிறோம். இதனால் என்ன கிடைக்கும்? கடமையை செய்தால் பாவம் கிடைக்காது, அவ்வளோதான். கடமையை செய்யறதுனால புண்ணியம் கிடைக்காது. இது சார் சொல்லியிருக்க. அம்மா தான் குழந்தைய வளர்க்கறதுனால, குழந்தைய பெற்று அதுக்கு பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு புண்ணியம் இல்லை, அது கடமை. செய்யலைன்னா பாவம். இதுதான் தர்மம். சந்தியாவந்தனத்தில் காலம் நான் செய்கிறேன், ரொம்ப சந்தோஷம். செய்கிறதுனால புண்ணியம் இல்லை, செய்யலைன்னா பாபம். சிம்பிள் லாஜிக் தான். நம்ம பாபிகள் ஆகாமல் நம்மளை காப்பாற்றுவது நமது குருநாதர், அவ்வளோதான். புண்ணியத்துக்கு மெனக்கடாதேன்னு சொன்னார் சார். ஏன்னா நம்ம புண்ணியத்துக்கு மெனக்கட்டோம்னா பாதி நேரம் பாவத்தில் போய் முடியும். புண்ணியத்துக்காக மெனக்கடக்கூடாது. நம்ம கடமையாக செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். புண்ணியம் செய்யணுங்கிறதுக்காக நம்ம மெனக்கட்டோம்னா இன்வேரியபிளி தப்பு செய்வோம். இவ்வளோ கதையும் எதுக்காக சொன்னேன்னா, இந்த பெரியவா கோவில் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. பெரியவாளுக்கு அப்படின்னா சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் அதே பெரியவா இங்கே ஒரு சுவாமி மலை இருக்கு, டெல்லியில் ஒரு உத்தர சுவாமி மலையை கட்டினார். அதே பெரியவா இங்கே ஒரு சிதம்பரம் இருக்கு, சதாராவில் ஒரு உத்தர சிதம்பரம் கட்டினார். இங்கே இருக்கிற 78 கிலோமீட்டரில் ஒரு காமாட்சி கோவில் இருக்கு, மெட்ராஸில் சலவன் கார்டன்ஸில் ஒரு காமாட்சி கோவில் கட்டினார். பெரியவாளுக்கு தெரியாதா? எதுக்கே அவர் சுவாமி மலை இருக்கும்போது உத்தர சுவாமி மலை கட்டணும்? அறுபடை வீடு இருக்கும்போது எதுக்காக மெட்ராஸ் பெசன்ட் நகரில் ஒரு அறுபடை வீடு கட்டணும்? மகாலட்சுமி கோவில் இருக்கும்போது மெட்ராஸ் பெசன்ட் நகரில் எதுக்காக ஒரு அஷ்டலட்சுமி கோவில் கட்டணும்? இதெல்லாம் பெரியவா பண்ணவே. பெரியவாளுக்கு தெரியாதா? புதுசாக கோவில் கட்டக்கூடாதுன்னு பெரியவாளுக்கு தெரியாதா? அதுவும் இருக்கிற கோவிலையே ரெப்படேஷன் பண்ணணுங்கிறது பெரியவாளுக்கு தெரியாதா? அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவாளுக்கு சவுத்தினுடைய அருமை நார்த்தில் இருக்கிறவனுக்கு தெரியணும். சிதம்பரத்தோடைய பெருமை அங்கே இருக்கிறவனுக்கு தெரியணும், சதாராவில் இருக்கிறவனுக்கு தெரியணும். சுவாமிமலையோட பெருமை டெல்லியில் இருக்கிறவனுக்கு தெரியணும். மெட்ராஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் காமாட்சியை தரிசனம் பண்ணாமல் இருந்துடக்கூடாதுப்பா. உன்னால் காஞ்சிபுரம் வரைக்கும் வர முடியலையா? மெட்ராஸ்லேயே நான் காமாட்சியை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோடாப்பா அப்படின்னு மெட்ராஸில் காமாட்சியை கொடுத்துருக்கா. இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டு. அதுக்காகத்தான் நாமளும் நம்ம குருநாதருக்கு கோவில் கட்டுறதில்லை, கொண்டாடணும். இன்னைக்கு உலகத்தில் பல தேசங்களில் சிவன் சாருக்கு ஜெயந்தி கொண்டாடப்படுறது அப்படின்னு பெருமைப்படுறத விட இன்னும் பல தேசங்களில் கொண்டாடப்படலையேங்கிற வருத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னும் எல்லா இடங்கள்லையும் முக்குட்டுலாம் என் குருநாதரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசைப்படணும். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா வழிகாட்டி இருக்கா பெரியவா. பிரதோஷம் மாமா
பெரியவா இருக்கும்பொழுதே பெரியவா ஜெயந்தியை கொண்டாடணும்னு பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு பெருசாக கொண்டாடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணான். உடனே பெரியவா வந்து ஆஹா பிரமாதம், அவரை அரசியல் கட்சி தலைவரா என்னுடைய பர்த்டேவை நீ இப்படி கொண்டாடுறியா, இன்னும் இதெல்லாம் சேர்த்துக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோ நான் சொல்லுவார். வேற வேலை கிடையாது, சும்மா ஏதாவது கூத்தடிக்காத அப்படின்னு அவரை திட்டினார். திட்டிட்டு ஆதி ஆச்சாரியாளுக்கு கொண்டாடு, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னால் பிரதோஷ மாமா எல்லாத்தையும் பண்ணிட்டா. பிரதோஷ மாமா பாவம் உஞ்சிவிருத்தி பிராமணன், அதனால் பெரியவாளுடைய ஜெயந்தி வரும்பொழுது அப்படியே சுருக்கிட்டு ஒன்றுமே பண்ணலை, சாதாரணமாக கொண்டாடினார். பெரியவாள்கிட்ட போனோடனே பெரியவா ஓ ஆச்சாரியால்கிட்ட கொண்டாடிட்டேன்னு எந்த விட்டுட்டியோ, என்ன அர்த்தம், எனக்கு குருவா நான் நினைக்கிற என்னுடைய காமகோடி பீடத்தினுடைய ஆதி ஆச்சாரியால நீ எப்படி கொண்டாடின்னு இருக்கியோ அப்படி நீ உன்னுடைய குருவா நினைக்கிறவரை கொண்டாட வேண்டாமாடா அப்படின்னு பெரியவா சொன்னதை நான் அப்புறமா தான் புரிஞ்சுட்டேன். மக்கு அப்படின்னு அது அவருக்கு மட்டும் சொல்லலை, அவர் மூலியமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். குருநாதனை கொண்டாடணும், குருநாதனை கொண்டாடுறதுல சந்தோஷப்படணும். பிரதோஷ மாமாட்ட ஒருத்தர் வந்து ஒரு புடவை ஒரு வேஷ்டி எடுத்துன்னு வந்தார், ஒரு ஒத்த ஜரிகை போட்டு ஒரு வேஷ்டி. எதுக்குடா அப்படின்னா, இல்லை பெரியவாளுக்கு இப்போ ஆராதனை வருதோ இல்லையா தூக்கி போட்டார். அண்ணா டே என் பிரபு என்ன பிச்சைக்காரனா, நம்ம ஒத்த கரையில் வாங்கிட்டு வந்திருக்க, உன் மாப்பிள்ளைக்கு வாங்குவியா இப்படி நீ, உன் மாப்பிள்ளைக்குன்னா இவ்வளோ பெரிய ஜரிகை போட்டு வாங்க மாட்டேன். ஏன் எது வசத்தியோ எது நான் பிரமாதமாக பண்ணுவேனோ, என் குழந்தைக்கு நான் எவ்வளோ ஆசையாக பண்ணுவேனோ அதே மாதிரி என் குருநாதனுக்கு பண்ணுவேன். முடிஞ்சால் அதோட நான் பெருசாக பண்ணுவேன். நான் என்னுடைய என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டு போகிறதுக்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு ஜென்மாக்கு என் கூட இருக்கக்கூடிய என் குருநாதனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏங்க வேண்டாமா, இவ்வளோதான் பண்ண முடியறதுன்னு ஏங்க வேண்டாமா. அப்படிப்பட்ட சுவாமிநாத சுவாமியாக இருந்த அந்த பெரியவா சாருக்கும் புஷ்ய நட்சத்திரம், தைப்பூசம் ரொம்ப விசேஷம். சாருக்கு புஷ்ய நட்சத்திரம். சுவாமி மலைக்கு ஒரு தடவை சுப்புனி கூட சுப்புனியை அழிச்சுட்டு போயிருக்கும்பொழுது சார் சொன்னாராம், சார் கீழே இருந்தார், நீ மேலே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்னாராம். சார் யாருக்கு சார் பண்ணணும், சுவாமி மலையில் போய் யாருக்கு பண்ணுவா, சுப்புனி அப்படி தான் கேட்பார், அங்கே இருக்கிற சுவாமிக்கு போய் பண்ணுன்னு. யார் பேருக்கு சார் பண்ணணும், சிவன் சார் பேருக்கு பண்ணு அப்படின்னு. சுவாமி மலையில் போய் சிவன் சாருடைய பேருக்கு சுவாமிநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை. புஷ்யத்தில் இன்றைக்கும் சிவசாகரம் மூலியமாக அன்னதானம் நடந்துட்டுருக்கு. புஷ்யத்தில் சிவன் சாருக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பெரியவாளை மனசில் வச்சுண்டு, பரமேஸ்வர அவதாரம் ஆனால் அவர் சுவாமிநாதன் பேர் வச்சதுனால அவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி, சார் வந்து யானை மாதிரி இருக்கிறதுனால அவர் பிள்ளையாருன்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம சௌரியத்துக்கு தானே, எல்லாமே ஒரு ஈஸ்வரன் தான். அந்த சுவாமிநாத சுவாமி அவரை நினச்சிண்டு அவருக்காக ஒரு பாட்டு. ஜென்மம் எடுத்து Oh
எம்எஸ் அம்மா அடிக்கடி சிவன் சார்கிட்ட வருவா. சார் நான் பாடுறேன் சார் அப்படின்னு. நான் சொல்கிறேம்மா அப்படின்னு. எந்த குரலை கேட்கணும்னு உலகம் ஏங்கின்னு இருந்ததோ அந்த குரல் சார் தான் குரலை கேட்கணும்னு ஏங்கிட்டு. அதான பாவம். உலகம் கேட்டு என்ன ஆக போகிறது? ஈஸ்வரன் கேட்க வேண்டாமா? இந்த குரல் எதுக்காக பகவான் கொடுத்துருக்கார்? சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்கு, காசு பண்ணுறதுக்காக இல்லை. இன்னைக்கு எல்லாரும் காசு பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால குரல் தான் இருக்கு, பாவம் இல்லை, பக்தி இல்லை, ஒப்பாரி பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. பகவான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு திறமை கொடுக்கிறார். சில பேருக்கு குரல் கொடுக்கிறார், சில பேருக்கு சங்கீதத்தில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு கொடுக்கிறார், சில பேருக்கு டிராயிங் கொடுக்கிறார், சில பேருக்கு பேச்சு திறமை கொடுக்கிறார், சில பேருக்கு எழுத்து திறமை கொடுக்கிறார், ஒத்தொத்தருக்கும் சில பேருக்கு கம்ப்யூட்டர் திறமை கொடுக்கிறார். ஒத்தொத்தருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. அயோக்கியக புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபகா அமந்தரம் அக்ஷரம் நாஸ்தி நாஸ்தி மூலம் அனௌஷதம் அயோக்கியக புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபகா. மந்திரத்திற்கு உபயோகப்படாத ஒரு எழுத்து கிடையாது. எழுத்தினுடைய ஃபார்மேஷனில் மந்திரம் வருது. மூலிகை, மருந்துக்கு உபயோகப்படாத மூலிகை கிடையாது. ஒன்றுக்கும் உபயோகப்படாத மனுஷன் கிடையாது. யோஜக தத்ர துர்லபகா. அதை சரியான சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் இல்லை. அவ்வளோதானே தவிர ஒரு சரியான மனிதன் இருந்தால் எல்லாமே சரியாகும். எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் நான் குறையப்பட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது? எனக்கு பாட்டு வரலையே, நல்ல குரல் இல்லையே அப்படின்னு. ஆனால் குருநாதருடைய கிருப்பை இன்றைக்கி என்ன தெரியுமா ஆச்சு? என்னை பார்க்குறவாலாம், சார் இந்த யூடியூப்பில் உங்கள் குரல் தானே, அதே குரல், உங்கள் குரலை நான் கேட்காம தூங்க மாட்டேன் சார். எவ்வளோ பேர் சொல்லியிருக்கா தெரியுமா? ஒன்றுமே இல்லைன்னு இருந்த ஒரு குரலை கூட இன்னைக்கு அந்த குரலே ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி பண்ண அனுக்கிரகம் குருநாதருது. குரு கிருபை இருந்தால் தகர டப்பா கூட மகர வீணையாயிடும். சத்தியம். நான் உதாரணம். அம்மா வந்து கேட்குறா. ஒரு தடவை சார் சொன்னார், ஜெகதோதாரணா பாடுமா அப்படின்னு. அம்மா ஜெகதோதாரணா பாடினா. அம்மா பாடினா எப்படி இருக்கும் நம்ம கேட்க வேண்டாம். அம்மா அப்படி ஆனந்தமாக பாடுறோம். அதே ஒரு காட்சி காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா உட்கார்ந்துருக்கா. விடிகாலம்புற நேரம் சாத்தூர் சுப்பிரமணியம்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரியவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். சந்திரமௌலீஸ்வரர் சன்னதி. பெரியவா சொல்கிறா, சுப்பிரமணியம் தாசர்துவால் கிருதி அது ஒன்று பாட. அந்த நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட எல்லாரும் ஆசையாக குடிக்கிறாளே அந்த ராகத்தில் பாட அப்படிங்கிறார். அந்த சன்னதிக்கு போன உடனே எல்லாம் மறந்து போயிடும். அதான் அந்த சன்னதி விசேஷம். அவருக்கு ஒன்றுமே புரியல. பெரியவா என்ன சொல்கிறேன்னு. அதான்ப்பா நான் குடிக்காதனால எல்லாரும் காலம்புரை எழுந்தோடனே காஃபி குடிக்கிறாளே அந்த காஃபி ராகத்தில் பாடு, தாசர்தா கிருதி பாடு அப்படி. அவருக்கு அப்பயும் இது வரல. ஜெகதோதாரணா சொன்னேன். உடனே ஜெகதோதாரணா அவர் பாடினார். சந்திரமௌலீஸ்வரர் சன்னதி. பரமேஸ்வரன் மாதிரி பெரியவா உட்கார்ந்துருக்கா. சாத்தூர் சுப்பிரமணியர் ஜெகதோதாரணா பாடுறார். பெரியவா அனுபவிச்சுட்டு அப்புறமா சொல்கிறார், எல்லாரும் வாயால் பருகினதை நான் காதால் பருகினேன் அப்படின்னா பெரியவா. எம்எஸ் அம்மா சிவன் சார்கிட்ட பாட ஆரம்பித்தா ஜெகதோதாரணான்னு. உடனே சார் என்ன தெரியுமா பண்ணார்? ரெகக்னிஷன் பாருங்க. ஜெகதை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு. நாம் அந்த ஜெகதோதாரணை கேட்கலாம்.
பெரியவாளும் சாரும் இப்படி தான் அனுபவிச்சிருப்பா. அப்போ ஐஸ்வர்யா இருந்தாலும் பாட சொல்லியிருப்பா பெரியவா சாரு. ஒரு தடவை திருவல்லிக்கேணி சுவாமிகளுடைய ஆராதனைக்கு பழுவூருக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்பொழுது மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. ஏன்னா அப்போ சாருடைய ஆராதனை ஜெயந்திலாம் நம்ம ஆற்றுல நடக்கும். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சில பேர் வருவாள். அப்போ சங்கர் நேத்ராலயில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் அங்கே அந்த கான்டாக்ட்ஸில் இருக்கிறவா சில பேர் வருவாள். பழுவூர் கோவிந்த தாமோதர சுவாமிகளினுடைய ஆராதனைக்கு பாம்பேலேருந்து வந்திருந்தா, பெங்களூர்லேருந்து வந்திருந்தா, மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தா, பல ஊர்கள்லேருந்து வந்திருந்தா. அந்த ஊரே கொண்டாடித்து, அந்த பழுவூர் கிராமமே கொண்டாடித்து. இந்த பழுவூர் சுவாமிகள், அந்த கோவிந்த தாமோதர சுவாமிகள், திருவல்லிக்கேணி சுவாமிகள் சிவன் சார் மேலே தேவதா விசுவாசம் வச்சிருந்தவர். பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக சிவன் சாரா ஒரு உருவம் எடுத்துருக்கா அப்படின்னு சொன்னவர். அவருடைய ஆராதனை இப்படி நடக்கிறது. ஆனால் நம்ம சிவன் சாருடைய ஆராதனை 4 பேர் சேர்ந்துட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்குமேனு மனசு ஏங்கித்து. அந்த அனுகிரகம், அவர் போட்ட பிச்சை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இல்லை, சில கண்ட்ரிகளிலும் நம்ம தேசத்தில் பல ஊர்கள்லேயும் இதே மாதிரி கோலாகலமாக நடக்கிறது. அவர் பண்ண அனுகிரகம், நம்ம பண்ண முயற்சியினால் இல்லை, அவர் பண்ண அனுகிரகத்தினால இன்றைக்கி பிரமாதமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹனுமான் பிரசாத் அகர்வால் அப்படின்னு என் மேலே அபிமானம் இருக்கிற ஒரு பெரியவர், கல்கட்டாக்காரர், ஒரு வீடை கொடுத்தார். அந்த வீடு கொடுக்கறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் சார்கிட்ட போயிருக்கும்போது சிவன் சார் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு செட்டியார் ஒரு வீடு தரேன்ருக்கார், நான் அதை பெருசாக கட்ட சொல்லிடலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 8/6 இடம் போகிறோம், சிவராமனை கொண்டு வந்து வச்சுடலான்னு இருக்கேன் அப்படின்னார். சார் பெரிய பாக்கியம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு சொல்ல சிவராமன் இஸ் அகாமடேட்டிவ் அப்படின்னார் அவர். அதே மாதிரி அந்த செட்டியார் அந்த வைஷ்யா கம்யூனிட்டியில் வந்தவர் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு இடம் கொடுத்தார். அந்த இடத்துல சார் ஒரு 8/6 வந்து உட்கார்ந்தார். அந்த இடம் ஒரு சிவசாகரம்ங்கிற ஒரு பெரிய விருட்சமாக மாறித்து. சிவசாகரம் உலக அளவில் நிறையா பேர் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சத்சங்கமாக மாறித்து. அப்போ பசங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, இந்த இடம் போக மாட்டேங்கிறதே, பெரிய இடம் வேணுமே அப்படின்னு. சாருடைய கருணை, இதே நங்கநல்லூரில் இதே இடத்துலேருந்து 2 நிமிஷம் நடையில் ஒரு கிரவுண்டில் 3.5 கோடி ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரவுண்டில் ஒரு மிடில் கிளாஸ் பிராமண குடும்பம், 1 ரூபா கூட நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், சாரும் பெரிவாலும் வரக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு இருந்தால் போகிறோன்னு சொல்லி அந்த இடத்த சிவசாகரத்துக்கு எழுதி கொடுத்து அந்த இடத்துல இன்றைக்கி சாருடைய கோவில் வந்துட்டுருக்கு, யோக சபை வந்துட்டுருக்கு. யோக சபைன்னு பேர் வைக்கிறதுக்கு கூட காரணம், அது யோகானந்தா இல்லம்னு பேர் வச்சுருந்தா அவளுடைய தாத்தா, அதனால் அந்த இடத்துக்கு யோக சபைங்கன்னு பேர் வந்தது. அது யோக சபை தான், சார் இருக்கிற இடம் தான் யோகம், அதுதான் யோக சபை. இது எப்படி சாத்தியமாகும் முடியுமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுவும் கருங்கல் திருப்பணி, கருங்கல்லையே நடந்துட்டுருக்கு இந்த சபை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எனக்கு தொடர்புக்கு வந்தது. அவெல்லாம் இதே மாதிரி இந்த யூடியூப் பார்த்து அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தா, நிறையா பேர் சொல்கிற மாதிரி உங்கள் குரலாக அதே குரலாக இருக்கே, உங்கள் குரலை கேட்டு நம்ம குரலை மாற்றியா பேச முடியும், அதே குரலாக இருக்கே அப்படின்னா பேச ஆரம்பித்தா, ரொம்ப பழக ஆரம்பித்தா, அடிக்கடி பேச ஆரம்பித்தா. அப்போ ஒரு நாள் பேசின்னு இருக்கும் பொழுது சொன்னால்,
பரகால மடம்னா என்னன்னு கேட்டால், ஏன் அது ரொம்ப பிராச்சீனமான மடம்னு. அவ்வளோ ஃபேமஸாக இல்லையே? அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஆனால் பிராச்சீனமான மடம் பரகால மடம். அது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம். ஏன் கேட்குறீர்கள் அப்படின்னு. இல்லை, அந்த மடத்துக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு இடம் பார்த்து அங்கே ஒரு ஆசிரமம் கட்டின்னு இருக்கா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், 2500 வருஷமாக இருக்கக்கூடிய நம்ம காஞ்சி மடத்துக்கு ஒரு இடம் பீஸ் ஆஃப் லேண்டு கிடையாது அமெரிக்காவில். நேற்றுக்கு வந்த குருஜிக்களுக்கும் ஆனந்தாக்களுக்கும் எல்லாருக்கும் அங்கே இடம் இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னால், ஏன் ஜி நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், நம்ம பெரியவாளுக்கு ஒரு கோவில் கட்டலாம் ஜி அப்படின்னா. அந்த நேரத்தில் 33 கோடி தேவதைகளும் மஸ்து சொல்லியிருக்கா. இல்லைன்னா பொழப்புக்காக போன ஒரு குடும்பம் எப்படி இருந்த குடும்பம்னு சொல்கிறேன். ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும், நீங்களும் உன் பொண்டாட்டியும் இருப்பா, 3வது ஆள் யார் நீ சொல்லு, ஒரு 5 பேர் வச்சுக்கலான்னு சொல்லும் பொழுது, என்னுடைய ருத்ரம் சொல்லித்தரவர்கிட்ட நான் கேட்குறேன், அவர் வேணால் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. 3 பேர் ஆயிடுத்து, இன்னும் 2 பேர் யார் எனக்கு தெரியலையே. 5 பேர் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன ஒரு குடும்பத்தை பெரியவாளும் சாரும் செலக்ட் பண்ணி, யூ ஆர் தி சோசன் ஒன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவள் நம்பவே இல்லை. நீங்கள் தானே சொல்கிறீள் அப்படின்னா. இன்றைக்கி கும்பாபிஷேகமாகி 1 வருஷமாகி சம்பத்சரா அபிஷேகம் ஆகின்றிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடியவ எல்லாரும் என்ன ஆசைப்படுறா, அமெரிக்கா போனால் நயாகராவை பார்க்கணுன்னு இல்லை, நாயகன் கோவிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. இன்றைக்கி நடந்துருக்கு. நம்மளால் செய்யக்கூடிய காரியமா அது? நம்மளால் பண்ண முடியுமா? நம்மையும் ஒரு பொருளாக்கி நம்மையும் அந்த ஆட்டத்தில் சேர்த்துண்டாலே பெரியவாளும் சாரும், அதுதான் நமக்கு அனுகிரகம். நம்ம செய்யலை, அவ நமக்காக செஞ்சு கொடுக்குறா. அதுவும் இந்த காலத்தில் வாழ்ந்த நாம் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். பாலபெரிவா சொன்னான், பெரியவாளுடைய நூற்றாண்டு என்று சொல்வதை விட பெரியவா 100 வருடங்கள் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட பெரியவா வாழ்ந்த 100 ஆண்டு காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்குன்னா. அதான சத்தியம். ஏதோ நம்ம புராணத்தை பற்றி பேசலை, ஹிஸ்ட்ரி பேசலை, கண்ணுக்கு எழுத்தாப்புல பார்த்த பிரபு 2 பேரை பற்றி பேசின்னு இருக்கோம். நம்ம பழகி இருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அனுபவிச்சுருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பிரபுக்கு நம்ம மூலியமாக, சிவசாகரம் மூலியமாக, சிவன்சார் சிஷ்யர்கள் மூலியமாக ஈடுபட வைத்து அமெரிக்காவில் தனக்கு ஒரு கோவிலை தன் அண்ணாக்காக பெரியவா கட்டினா, தான் தம்பிக்காக இப்போ பெரியவா கட்டின்னு இருக்கா. நங்கநல்லூரில் யோக சபை அவசியமாக பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 அடுத்த வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தில் நான் நேரடியாக பார்த்து என் குடும்பத்தோட அந்த அனுக்கிரகத்தை நீங்கள் தரணும் சார் பெரியவான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னைக்கும் என் கண்ணு இருக்கும் பொழுதே அந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டாமோ? எப்படி ஏங்கினார்? கண்ணுள்ள போதே விண்ணுயிர் கோபுரம் காண வேண்டாமோன்னு ஏங்கினாரே, அதேமாரி நாம் ஏங்கணும். அழுதால் பெறலாமே, அழணும். எதுக்கோ அழறோம். சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், என்னடே உன் குழந்தை குட்டிக்காக அழற, உன் பொண்டாட்டிக்காக அழற, பகவானை பார்க்கலேன்னு ஒரு தடவை அழுதுருக்கியாடா அப்படின்னு கேட்குறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என் குருநாதனுடைய கோவிலை நான் பார்க்கணும்னு ஏங்கணும், கதறணும், அழகணும், தவிக்கணும். இதுக்கு தான் தவிக்கணும். மற்றதெல்லாம் தவிக்கிறதெல்லாம் வேஸ்ட். மற்ற எல்லாமே வேஸ்ட். தெய்வ வழிபாட்டை தவிர மற்ற அனைத்தும் பயனற்றவை என்பதை உணர்ந்தார் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்கார் பட்டினத்தடிகளை பற்றி எழுதும்போது. ஸோ நாம் காணணும், கண்கொண்டே காணணும். இந்த ஜென்மத்தில் நம்ம அதை பார்க்கணும். அந்த அனுகிரகத்தை என்னுடைய குருநாதன் நமக்கு தரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும்.
அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் அபார கருணா சிந்தும் ஞானதம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வஹம் காமகோட்டி பீட குரு காஞ்சி நிவாச குரு காம மோக தாப சமன கருணா शंकराचार्य अवतार लोक कामाक्षी पाद पंकज पूजा आनंद गुरु अद्वैत भोग गुरु आत्मा विचार गुरु जन पोषक श्री परम गुरु कांची परम गुरु चंद्रशेखर 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 कांचीले अमर्ந்து करुणे मழை பொழியும் कामकोटि पीठ रूपमे
காண வேண்டாமோ காண வேண்டாமோ காண வேண்டாமோ இருக்கும் போதே விண்ணுயர்வோ காண எட்டரை மணியோட முடிச்சிடணும்னு நினச்சேன். ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிருக்கு. இந்த கடைசி பாட்டோட முடிஞ்சிடும், மன்னிச்சுக்கணும். கும்பாபிஷேகம்லாம் ஆகிடுத்து. அமெரிக்கா கோவிலில் எல்லாம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நம்ம சந்தோஷமாக அப்படி உட்காந்துச்சு. அப்புறமா தான் தெரியறது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, உண்மைதான் நமக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நாள் பாடுபட்டது எல்லாம் அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி தான்.
குழந்தை பிறந்தோடனே குழந்தை பிறந்தாச்சு முடிஞ்சாச்சு அப்படிங்கிறத போட முடியுமா? அதுக்கப்புறமா தான் பொறுப்பு ஜாஸ்தியாக போகிறது. அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதி வரும், சாருடைய கும்பாபிஷேகம் மகோன்னதமாக பெரியவா நடத்தி கொடுத்துருவா. அப்புறமா தான் நமக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அந்த சன்னதியில் இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் தரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு ஒரு கைங்கரியம் அதில் இருந்துன்னு இருக்கணும். என்ன சன்னதியில் இருக்கிறதுக்கான அனுகிரகம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ கூட சிவசாகரத்தில் சார தரிசனம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, தினசரி நான் சார் தரிசனத்துக்கு வருவேன் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் இருக்கா. அவளால் சார தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியாது, நான் அங்கே வந்தே ஆகணும் தினசரி. தீட்டு வந்துடுத்து, நான் உள்ளுக்குள்ளே வராமல் எட்டி பார்த்துட்டு போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பக்தியோடு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்லாம் இருக்கா. அதுதான் முக்கியம். என்னால் தினசரி ஏகாதசி அன்னைக்கு ஜாஸ்தியாக பசிக்கிறது சார், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல சார், என்னால் மூச்சு விடாமல் இருக்க முடியாது. சுலபமாக கிடைக்கிறது மூச்சு விடுறது, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படலை. மூக்கை பிடிச்சி வாயை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அழுத்தினா தெரியும் அது எவ்வளோ முக்கியம்னு. அப்படி இருக்கணும் என் குருநாதன் என்னுடைய ஒரு செல்லுலையும் இருக்கணும். சிவன் சாருக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். ஸ்வர்ண யந்திரம் மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கு, 24 லட்சம் பண்ணணும். மூல மந்திரம்னு அவ சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கா. தினசரி எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். நான் 1 லட்சம் கிராஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி கோவில் வந்தாச்சு பெரியவாளுக்கு, சிவன் சாருக்கு யோக சபை கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. ஹப்பா இல்லை, அதுக்கு அப்புறமா தான் எல்லாமே. அந்த இடத்த கொடுத்தவர் என்கிட்ட சொன்னார், மாமா நான் அப்படியே அந்த மூலையில் அப்படியே படுத்துன்னு அங்கேயே இருந்துடுறேன் மாமா அப்படின்னார். நான் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? இப்போ அந்த ஈசான்ய மூலையை மட்டும் விட்டுரு, அதில் நான் படுத்துன்றோம்பா அப்படின்னு. அதுக்கு அந்த பிரபு அனுகிரகம் பண்ணணும். நான் நினச்சா போயிட முடியுமா? யார் தான் நினச்சா போக முடியும்? என் குருநாதன் சன்னதிக்கு நான் போகிறதுக்கு அவர் எனக்கு பிச்சை போடணும். என்னுடைய இடத்துல அவர் இல்லை, அவருடைய இடத்துல என்னை வச்சுட்டு இருக்கார். அவருடைய இடத்துல நான் இருக்கேன்னு கூட சொல்ல முடியாது, அவர் இடத்துல அவர் என்ன வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி அவருடைய இடத்துல என்ன வச்சுக்கணும்னு ஒரு ஜீவனும் இயங்கணும். என்னை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கணும், கூட வச்சுட்டே இருக்கணும். சத்சங்கம்னா எதுக்காக தெரியுமா? ஏன் நான் தனியாக உட்காந்துட்டு கான்டெம்பரரி அண்ட் கான்டெம்ப்ளேஷன் அண்டு சாலிட்டரி அப்படியே நான் பாட்டுக்க இருந்துட்டு பகவானை நினச்சிட்டு ரொம்ப வசதி அதை தப்பு சொல்கிறது முட்டாள்தனம். யாராவது அப்படி இருக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. திருவிழிக்கேணி சுவாமிகள் சொல்வார், கண்ணை திறந்தால் எழுத்தாப்பில் இருக்கிறது தெரியறது, கண்ணை மூடினா சர்வ லோகமும் தெரியறது அப்படின்பார். நம்மெல்லாம் அந்த லெவலில் தான் இருக்கோம். அதனால் நமக்கு ஒரு சத்சங்கம் வேணும். நான் வீட்டில் உட்காந்துன்றது நான் பாட்டுக்க சுவாமியை நினச்சிட்டு இருக்கேன், ஏணிப்படிகளில் படிக்கிறேன், தெய்வத்தின் குரல் படிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ ஆம் கனெக்டட் வித் மை குரு, ஐ ஆம் ஃபைன். எஸ், யூ ஆர் ஃபைன். எது வரைக்கும்? என்னை லேசாக யாராவது தீண்டாத வரைக்கும். சத்சங்கத்துக்கு வந்தாதான் என்னுடைய ஈகோவும் முன்னொரு ஈகோவும் கிளாஷ் ஆகும். அதை அப்பதான் எனக்கு தெரியும், ஓஹோ உள்ளுக்குள்ள பதுங்கின்னு இருக்கு. சத்சங்கத்துக்கு வரும்போது தான், 4 பேர் கூட இருக்கும்போது தான் நான் யார் என்பது எனக்கு தெரிய வைப்பார் சுவாமி. மேட்டூர் சுவாமிகள்னு இருந்தார், நான் ஏற்கனவே அவரை பற்றி சொன்னேன். அவர் பெரியவா கூட இருக்கும்போது பெரியவாள்கிட்ட அவரை எல்லாரும் ரொம்ப இது பண்ணுவார். ஏன்னா அவர் அவ்வளோ ஒழுக்கமானவர். அதனால் அவருக்கு பிரச்சனை வந்தது. இந்த லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காதவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருமே, அதே மாதிரி
அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்தது. அவர் நினச்சார் நம்ம எதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இரிட்டேஷனாக மற்றவாளுக்கு இருக்கணும், நம்ம இருக்க வேண்டாம், நம்ம உண்மை பெரியவாள்கிட்ட போக வேண்டாம். ஆனால் பெரியவாள்கிட்ட நான் உண்மை வரமாட்டேன்னு சொல்லிட்ட விட அதோட ஜென்மா முடிஞ்சு போயிடுது. பெரியவாள்கிட்ட போகவே முடியாது. எப்பயுமே நம்ம எந்த கோவப்பட்டாலும் உண்மை நான் அவங்க சிவசாகரம் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோதான், கோவிந்தா. சிவராமனுக்காக சிவசாகரம் வரலை, சிவன் சாருக்காக சிவசாகரம் வரும், சிவன் சாருக்காக யோக சபை வரும். அந்த கற்பனையில் இருக்கணும். அதனால் நான் இவர் மேட்டூர் சுவாமியில் என்கிட்ட நேரடியாக சொன்னது. அதனால் நான் பெரியவாள்கிட்ட என்ன சொன்னேன், எங்கள் அம்மா சிரார்த்தம் வருது, நான் சிரார்த்தத்துக்கு போகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கின்னு கிளம்பிட்டேன். மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டேன் உண்மை திரும்பி போக வேண்டான்னு. பெரியவாளை இருக்கிற இடத்துலேருந்தே நினச்சிட்டு இருக்கலாமே, அது போருமே நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்போ வந்தாலும் மெட்ராஸில் சிவன் சாரை தரிசனம் பண்ணுவேன். அப்போ வந்து சிவன் சாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கல. சில பேர் நினைக்கிறா காட்டுலேயும் மலையிலையும் போய் தபஸ் பண்ணிட்டா அடைஞ்சு விடலான்னு. நம்ம இருக்கிற இடத்துல தான் கான்சன்ட்ரேட்டடாக ராகத்வேஷம் இருக்குது. அதே இடத்துல இருந்து யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் அடைவான் அப்படின்னு சார் சொன்னாராம். இவர் புரிஞ்சுட்டார், நமக்காக தான் சொல்கிறார் அப்படின்னு. இன்னொரு நமஸ்காரம் பண்ணார். அம்மா சிரார்த்தம் முடிஞ்ச அப்புறமா பெரியவாள்கிட்ட போகிறேன் சார் அப்படின்னார். சார் சிரிச்சுட்டே அனுகிரகம் பண்ணார். அதனுடைய பலன் என்ன, அந்த பரமேஸ்வரன் ஆவுடையார் கோவிலில் மணிவாசக பெருமானுக்கு குருந்த மரத்தடியில் தன்னுடைய திருப்பாதத்தை தூக்கி தலையில் வச்ச பிறகு மேட்டூர் சுவாமிகளுக்கு மகாபரிவா தன்னுடைய திருப்பாதத்தை தூக்கி தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சந்நியாசம் கொடுத்தார். ராகத்வேஷம் இருக்கிறத பார்த்து ஓடி போனால் நமக்கு முக்தி கிடைக்காது. அதில் என்னுடைய ஈகோவை கரைச்சி எனக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்களெல்லாம் என் குருநாதன் எனக்கு செதுக்கின்றிருக்கான், என்னை செதுக்கின்றிருக்கான் அப்படின்னு எடுத்துண்டு யாரால் சரண்டர் ஆக முடியறதோ அவ தொடர்ந்து குரு கைங்கரியத்தில் இருக்கிறதுக்கான அனுகிரகம் கிடைக்கும். அந்த அனுகிரகத்தை தொடர்ந்து நமக்கு பண்ணணுங்கிற பாட்டோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். நமஸ்காரம். இருக்க வேணும்
பவமானி